கடவுள் எனக்கு கொடுக்காத விஷயம் என்ன இல்லைங்க. எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ம் பணம் கொடுத்திருக்கிறாரு, புகழ் கொடுத்திருக்கிறாரு. என் வேலையில நான் ரொம்ப நல்லா பாராட்டுற விதமா நான் வேலை பண்றேன். அப்புறமா எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கா. அத்தே அதையோட நல்ல ஃபேமிலி குடுத்திருக்காரு. நல்லா பசங்க குடுத்திருக்கிறாரு. ஆனாலும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த கண்ணாடிய குடுத்திருக்காரு. இந்த கண் கண்ணாடி வச்சுட்டு நானு எதுக்கு நீங்க இவ்ளோ வியசனப்படுறீங்கன்னாக்கா, எனக்கு கிளாசிக்கல் டான்ஸ் ஆகணும்னுட்டு ஒரு ஆசை இருந்துச்சுங்க. என் விதி ஆக முடியல. ஏன்னா இந்த கண்ணாடி வச்சுக்குது. இந்த கண்ணாடி வச்சுக்கின்னு நான் எந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்? அது என்ன நல்லா இருக்கும்? காமெடி சினிமா விட ரொம்ப மோசமா இருக்கும். இத நெனச்சு எனக்கு இஷ்டம் இருந்தாலும் நான் சொல்லல. சொன்னாலும் சேர வேண்டிய விஷயம் என்ன இருக்கா? அப்போ இந்த கான்ட்ராக்ட் லென்ஸ் எல்லாம் இல்ல. ஸோ அதுக்காக நான் விட்டுட்டேங்க. சரி என் விஷயம் ஆயிப்போச்சு. என்ன விடுங்க. இப்போ என் பொண்ணு அது 3வது கிளாஸ் படிக்குது. அது கேட்கக்கூடாது, கேட்குதுன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. ஒரு நாள் வந்துடுச்சு அந்த நாளு. மம்மி நான் டான்ஸ்க்கு படிக்கிறேன்னு கேட்டாச்சு. நான் ஷாக் ஆயிட்டேன். இது என்னடா சாமி இப்படி போச்சு. நான் கேட்கக்கூடாதுன்னு அவ மனசு டைவர்ட் பண்ணான்னு கூட பார்த்தா அது முடியல. இப்போ ஒரு நாள் கேட்டுடுச்சு. நான் என்ன செய்வேன் இப்போ? ஏன்னா, அது இப்போ நான் டான்ஸ்ல சேர்த்தாலும் அவ நல்லா தான் கத்துக்கிறா. கத்துக்கின பிற்பாடு அது நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணும்? மாஸ்டர் ஒத்துக்க மாட்டாரு. ஊர்ல பார்க்கறதுக்கு கூட அழகா இருக்காது. இந்த கண்ணாடி வச்சுக்கின்னு டான்ஸ் பண்றது, பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கறது. அப்புறமா மிச்ச பேருங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாக்க, இது ஸ்டேஜ் மேல உக்காந்துட்டு அவ எவ்வளவு வியசனப்படுறா. ஸோ அதை பத்தி நான் நினைச்சுன்னு எனக்கு ராவும் பகலும் தூக்கமே இல்லாத போச்சு. என்ன செய்யணுங்க? அன்னைக்கு நீங்க யாராவது நினைச்சு நின்றாக்கா, இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா, அப்பவும் கிடையாது, இப்பவும் கிடையாது. அது எப்படின்னாக்கா, இந்த கண் கண்ணாடி அவுத்துட்டு நான் சொல்றேன். ம். அது என்னன்னா, எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட் ஆனாலும், எவ்வளோ ஒரு 1000 பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஐட்டம் அவரு 1000 பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த டான்ஸர் ஆனாலும், ஒரு வாட்டி ஸ்டேஜ் ஏறின பிற்பாடு, அது கண்ணில்லாத கபோதி தான். அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அண்ணாக்கா, அது கரெக்ட் தான். ஏன்னா, நாங்க டான்ஸ் பண்றப்போ, அது எங்க மேல நெறைய லைட்ஸ் போடுவாங்க. ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா, ஆடியன்ஸ் சைடு ஒரு லைட்டும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா, எல்லாம் இருட்டா இருக்கும். அந்த இருட்டா இருக்க இதுல எங்களுக்கு தெரியாதா யார் வந்தாங்க, யார் இருக்கிறாங்க, இத்தனை பேர் உக்கார்றாங்கன்னுட்டு கூட. ஸோ, அப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கா? பின்ன ஏன்னா நாங்க மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் தவிர, தூரம் யார் இருக்கிறாங்க, எங்க உக்கார்றாங்கன்னுட்டு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பசங்களுக்கு ஈவன் பெரியவங்க 40 இயர்ஸ் வரலும் லாங் சைட் இருக்காது. லாங் சைட் இருக்கும் தவிர ஷார்ட் சைட் இருக்காது. ஸோ ஷார்ட் சைட்னா அவங்க நல்லா படிக்குவாங்க. கிட்ட யார் இருக்கிறாங்களோ கூட பார்க்குவாங்க. ஒரு ஸ்டேஜ் எவ்வளோ இருக்குங்க? ஒரு ஸ்டேஜ்னா ஒரு 20 அடி, 30 அடி, 40 அடி, 50 அடி, 70 அடி வரலும் இருக்கும். ஸோ அதை விட பெருசு எதுவுமே இருக்காது. இருந்தாலும் அங்கங்கே நிறைய லைட்ஸ் ஃபோக்கஸ் இருக்கா? அதுக்காக நல்லா சைட்டு ப்ராப்ளமே இருக்காது. அதுலயும் ஒருத்தர் பார்க்கறதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்காது இதுல. தூரம் இருக்கிறவங்களுக்கு யார் உக்கார்றாங்கன்னு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அப்போ நம்ம டான்ஸ் கண்ணாடி இருந்தாலும் எடுத்துட்டு பண்ணுறதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கா? ஸோ அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த விஷயமே வேண்டாம். ஸோ அப்போ கெட் டுகெதர் பண்றப்போ கஷ்டம் இல்ல சொன்னாக்கா அது கரெக்ட் தான். ஆனா எப்படி கஷ்டம்னாக்கா பார்ஷலா கரெக்டா இருக்கும். ஆனா அதுலயும் கூட ஒரு பிரச்சனை இருக்காது. எப்படின்னு சொல்றேன். நீங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பீங்க. எல்லா ஃபங்ஷன்ல பார்ட்டில சுத்துவீங்க. ஸோ நீங்க கிளாசிக்கல் டான்ஸ் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு டான்ஸ் பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. நீங்க பணத்துக்கு ஒத்துக்குவீங்க. அப்புறமா எல்லாம் உக்காருவாங்க. உக்காந்த பிற்பாடு நீங்க டான்ஸ் ஆரம்பிக்குவீங்க. ஸோ அந்த கண்ணாடி எடுத்துட்டு. ஸோ கண்ணாடி எடுத்துட்டு டான்ஸ் ஆரம்பிக்கிறப்போ, கண்ணாடி இருக்கிற பொண்ணும், இல்லாத பொண்ணுக்கும் எதுவுமே தெரியாது. அது எப்படி இல்லாத பொண்ணுக்கு தெரியும்? தெரியாது இருக்கும். எல்லாம் உக்காந்து இருக்கிறாங்கல்ல, லைட்ஸ் எல்லாம் அவங்க மேல இருக்கல்லனாக்கா, அது மெய்தான். ஆனாலும் ஒரு வாட்டி டான்ஸ் ஸ்டார்ட் ஆன பிற்பாடு அந்த மியூசிக், அந்த சாங், அந்த சிச்சுவேஷன். ஸோ
சடன்லி பார்ஷியலி பிளைண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா, காலங்காத்தாலே குளிர் காலத்துல வெளிய போனாக்கா நம்மளுக்கு பாதி தெரிஞ்சு, பாதி தெரியாத இருக்கும்ல மிஸ்ட்டோட. ஸோ அப்படிதான் இருக்கும் தவிர, யார் என்ன பேசுறாங்க, கிட்ட இருந்தாலும் சரி. யார் என்ன பேசுறாங்க, எந்த புடவை கட்டிக்கினாங்க, எந்த ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, உக்கார்றாங்களா, போறாங்களா, இது எதுவுமே தெரியாதுங்க. எங்களுக்கு இந்த சாங் தான் தெரியும். நாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ற விதம் தான் தெரியும் தவிர, வேற எதுவுமே தெரியாது. கான்சன்ட்ரேஷன் அப்படி இருக்கும். ஏன்னா டான்ஸ்ன்னா அவ்வளோதான். முன்ன பாடுற விஷயம் எங்களுக்கு தெரியாது. பாடுறவங்களுக்கு தெரியுறாங்களோ இல்லையோ, நீங்க கண்டுக்கோங்க. நீங்க எந்த ஒரு 4, 5 டான்சர்ஸ கூட நீங்க கேட்டு பாருங்க. டான்ஸ் பண்றப்ப அவங்களுக்கு எதிர்க்கா ஏதாவது தெரியுமான்னு கேக்குங்க. எல்லாரும் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா கெட் டுகெதர்ல கொஞ்சம் மிஸ்ட் போல தெரியுது. ஆனா அது தவிர இன்னும் அது நம்மளுக்கு கிட்ட இருக்கிறவங்க அப்ப கூட தெரியும். ஸோ அப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கா? ஸோ ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. கான்டாக்ட் லென்ஸ் வரப்போ ஆம், இருந்தாலும் சின்ன பசங்களுக்கு போட மாட்டாங்க. ஸோ அதுக்காக நீங்க அந்த விஷயம் கூட யோசனை பண்ணாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க இப்போ லெஃப்டிஸ் தான் நல்லா டான்ஸ் பண்றாங்க. அப்போ இதுக்கு லெஃப்டிஸ் டான்ஸ் பண்றது பெரிய பிரச்சனை எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை மெய்யா சொன்னா உங்களுக்கு. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க லெஃப்ட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க. எங்க டான்ஸ்ல என்னன்னாக்கா கிளாசிக்கல்ல எல்லா விஷயத்தையும் ரைட்டோட ஸ்டார்ட் பண்றோம். எது பண்ணாலும் ரைட்டோட. சில டைம்ல தான் லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ அவங்களுக்கு லெஃப்டியான அவசியம் அவங்களுக்கு முடியாது. எப்போ பார்த்தாலும் ரைட் பண்ணணும்னு அவங்களுக்கு இருக்காது. லெஃப்ட்ல தான் தொடங்கணும்னு இருக்கும். அப்போ லெஃப்ட்ல தொடங்குறவங்க ரைட்டுக்கு தொடங்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்போ என்ன அவங்களுக்கே அப்படி இருந்தாக்கா, அவங்க இந்த ப்ராப்ளம் என்ன இருக்கா? அப்போ நீங்க ஒண்ணு சொல்றேன். இந்த பசங்களுக்கு என்னன்னாக்கா கத்துக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கண்ணாடி எடுத்துட்டு கத்துக்கணும்னாக்கா கொஞ்சம் இப்போ நாங்க படிக்கிறப்போங்க நாங்க டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ, கத்துக்கிறப்போ சின்னப்போ, ஒரு கண்ணாடில இருக்கிற பொண்ணு கூட இல்லைங்க. ஒண்ணு கூட இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு கூட இல்ல. ஸோ அப்புறமா நானு கெரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ, அப்போ முதல்லயே 1, 2 பேர் ஆரம்பிச்சுட்டாங்க வர்றதுக்கு கண்ணாடிய வச்சுன்னு. சின்ன சின்ன பசங்க. அப்ப நான் பார்த்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். அவங்கள பேரண்ட்ஸ கூட சொல்லு. கண்ணாடி வச்சுக்கிட்டு இருக்குது இல்லைங்க. அது எடுக்க முடியுமான்னா, முடியாதுங்க. அது பொண்ணுக்கு சைட்டுனாக்கா, அப்போ வேண்டாங்க. நீங்க எடுத்துன்னு போயிடுங்க. முடியாது. ஏன்னா கூப்பிட்டு போயிடுங்க. பாவம் வேற ஏதாவதுல சேர்த்துங்கன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஸோ அப்புறமா எனக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னாக்கா, அப்புறமா அவங்க போயிட்டாங்க விட. ஸோ அப்புறமா எனக்கு அப்புறமா நான் ரொம்ப பரிதாபப்பட்டேன். ஏன்னா இப்படி சொல்லக்கூடாது. நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னுட்டு, அப்புறம் அவங்கள கூட அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்ச பிற்பாடு அவங்களுக்கு என்னன்னாக்கா, அந்த டான்ஸ் கத்துக்கிறப்போ எடுத்து வச்சுடுமான்னாக்கா வச்சுடுவாங்க. நம்ம சொல்லணும் அப்பதான் வைக்குவாங்க. அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பழக்கம் ஆயி போச்சு. ஸோ அப்படி எடுத்து வச்சுடுவாங்க. அப்புறமா நமஸ்காரம் அதெல்லாம் பண்ணிட்ட பிற்பாடு யா டான்ஸ் பண்றாங்க. யாராவது பொண்ணு சரியா பண்ணாத இருந்தாக்கா, நான் அந்த பக்கம் திரும்பி நீ இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தாக்க, இந்த பொண்ண பார்த்தா அப்ப கண்ணாடி மாட்டிக்கிட்டு இருக்கும். என்னம்மா இப்படி மாட்டிக்க நான் இல்ல சார் எனக்கு ஆ ஏன் தெரியல. எனக்கு தெரியும் சார். ஆனா எனக்கு அது பயக்காயி போச்சுன்னு சொல்றாங்க. இல்ல, இல்ல, இல்ல எடுத்து வச்சுக்கன்னு சொல்றேன். அப்புறமா இப்படி வச்சுட்டு தான் கத்துக்கிறேன். அப்புறமா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கூட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒண்ணுங்க நம்ம பேரண்ட்ஸ் கூட முதல்ல சொல்லணும். நீங்க அங்க போன பிற்பாடு மாஸ்டர் எடுத்து வச்சுட்டு சொன்னாக்கா எடுத்து வச்சுடணும். அப்பதான் முடியும்னு சொன்னாக்கா தான் அவங்க ஒத்துக்குறாங்கன்னு சொன்னாக்கா தான் அந்த பொண்ணு வரும். ஸோ வந்த பிற்பாடு மாஸ்டர் கூட சொல்லிடணும். கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. அல்ல அது அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும்னுட்டு சொன்னாக்கா நம்ம மாஸ்டர் கூட கொஞ்சம் புரிஞ்சுட்டு ஏன்னா அவங்க தேவையை வச்சுக்க மாட்டாங்க. அந்த பயக்காயிட்டு வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்காக நம்ம கூட நான் கூட சொல்றேன். நீ எடுத்து வச்சுட்டு அப்புறமா பண்ணு. எடுத்து வச்சுட்டு அப்புறமா பண்ணு. ஸோ அப்படியே சொல்லியிருந்தாக்க அப்புறமா அப்புறமா 1 வருஷம், 2 வருஷம் ஆன பிற்பாடு ஐட்டம்ஸ் வந்துட்டு பிற்பாடு அவங்க அது வைக்கவே மாட்டாங்க. ஒரு வாட்டி கிளாஸ்க்கு வர்றப்பவே எடுத்து வச்சுருவாங்க பேக்ல. அப்புறமா போறப்பதான் மாட்டிக்குவாங்க. அதாவது நானு ஏதாவது கிளாஸ் சொல்றப்போ, தியரி சொல்றப்போ அது அப்பதான் வச்சுக்குவாங்க தவிர, மற்ற சமயங்கள்ல அவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி அ ஒரு ஒரு விதமா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிட்டு நம்ம கத்துக் கொடுக்கலாம். அதுல என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எதுக்கு அப்படி அது மாட்டிக்கிறாங்கன்னாக்கா, இப்ப சில பேர் கிரீம் அப்ளை பண்ணிக்காதே பழக்க மாட்டாங்க. அன்னைக்கு கிரீம் இல்லாக்காட்டி அவங்களுக்கு தூக்கமே வராது. பாடி கிரீம், ஃபேஸ் கிரீம் ஏதோ ஒண்ணு. சில பேர் வாட்ச் ராத்திரில கூட கட்டிக்கின்னு நான் நினைச்சேன் என் வீட்டுக்கு வந்த மறு நிமிஷமே விட்டுடுறேன். நான் எது நகை எது இருந்தாலும். எனக்கு எதுவுமே பிடிக்காது. ஸோ அவங்க ராத்திரிலலாம் வச்சுக்குவாங்க. சில பேர் நகைங்கே போட்டுக்கின்னு திருப்பாங்க வீட்ல எல்லாம். அதெல்லாம் பழக்கங்க. ஸோ அதுக்காக இந்த டான்ஸ்லயே இருக்கிறப்போ, நான் இன்னும் கூட நிறைய பேரண்ட்ஸ் அட்வைஸ் கேட்டாங்க. யா அதாவது ம் அ ஃப்ளைட்லயே அதாவது ரயில்வேலயே
அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல, அதாவது மார்க்கெட்ல, நீங்க நல்ல டான்ஸர்லங்க, நாங்க பொண்ணு இப்படி ஆச்சுங்க, என்ன செய்யறதுனாக்கா, நான் அவங்களுக்கு சொன்னாக்கா, அவங்க அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. இந்த விஷயம்லாம் சொன்ன பிற்பாடு அவங்களுக்கு புரிஞ்சுச்சு. அப்புறமா அவங்க கூப்பிட்டு போய் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு உங்களுக்கு இப்படியாப்பட்டவங்க யாராவது இருந்தாக்கா, அவங்களுக்கு டான்ஸ் தேவைன்னா, நீங்க இந்த விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு சொல்லுங்க. ஸோ என்ன பரவாயில்ல. அவங்க கூட உங்க பொண்ணு கூட ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க நல்லா அந்த பெண்ணை என்கரேஜ் பண்ணுங்க. டான்ஸ் கிளாஸ்ல கிட்ட உங்க கால்நிலை எது இருக்குதோ, கிட்ட எது இருக்குதோ பார்த்துட்டு, அவளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எந்த டான்ஸ் எனக்கு பிடிக்கும்னுட்டு அந்த டான்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. யாருக்கு தெரியும், நாளைக்கு உங்க பொண்ணு ரொம்ப பெரிய கிளாசிக்கல் டான்ஸ் கூட ஆகும்ல. ஸோ யாருக்கு தெரியும் எதுல என்ன இருக்குன்னுட்டு. கடவுள் எப்படி செஞ்சா அப்படி இருக்கும். ஓகே. தேங்க் யூ சோ மச்.